திருவண்ணாமலைன்னு இந்த மலைக்கு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? சும்மா ஒரு ஊர் பேர் கிடையாது இது. அந்த பேருக்குள்ளேயே ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்கு. புராணங்கள் படி ஒரு நாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவன் அப்படின்னு வாதம் வந்துச்சு. அப்போ சிவன் முடிவில்லாத ஜோதி ஸ்தம்பமாக இந்த இடத்துல தோன்றினார். அந்த ஜோதி தான் அருணாச்சலம். அருணம் அப்படின்னா தீ அல்லது ஒளி. அசலம் அப்படின்னா அசையாதது. அசையாத தீ, அசையாத ஒளி. அந்த ஜோதி தான் காலப்போக்கில மலை வடிவமா மாறிச்சுன்னு நம்புறாங்க. அதனால தான் இந்த மலைக்கு அருணாச்சல மலைன்னு பேர் வந்துச்சு. அந்த அருணாச்சல மலைய சுற்றி உருவான ஊரு தான் திருவண்ணாமலை. இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த மலைய மனிதன் செதுக்கல. வேற எந்த சிவன் கோயிலுக்கும் இருக்காத தனிச்சிறப்பு இது. சிவன் தானே மலையாக நின்ற ஒரே தலம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால திருவண்ணாமலை மலை சும்மா ஒரு இயற்கை உருவாக்கம் இல்ல. அது சிவனோட ஜீவரூபம். அந்த மலைய நினைச்சு பார்ப்பதே ஒரு தவம் மாரி கருதப்படுது. இதனால தான் திருவண்ணாமலைன்னு சொன்னாலே அது ஒரு மலை இல்ல. அது ஒளியா மாறின சிவன். அதுதான் இந்த தலத்தோட மிகப்பெரிய விசேஷம்.